ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்னைக்கு சனுஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு ரொம்ப சீக்கிரமா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே எல்லாத்துக்கும் ரொம்ப இஷ்டமா இருக்கும். இந்த சப்பாத்தி கிரேவி சிக்கன் கிரேவியும் இது எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். வந்து 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி நம்மளுக்கு மசாலா ஐட்டம்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா. அதே மாதிரி இங்கே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே வந்து சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ தான் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல் இருக்காது. ஸோ அதுக்காக இதை இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. சட்டியில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சிக்கனோட டேஸ்ட்டை. இன்னொன்று சிக்கனில் இருந்தும் நம்மளுக்கு ஆயில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம சட்டி சூடாகிடுச்சு, மண் சட்டி சூடாகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். இதில் வெங்காயம் வதங்கட்டும், அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா இது கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். எப்போவுமே வந்து நம்ம மண் சட்டியில் செய்கிறப்போ தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் பார்த்திங்கன்னா. இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போயும் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அதனால் சிக்கன் போடும்போது பார்த்து தான் உப்பு ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த தக்காளி மேஷ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த தக்காளி நல்லா மஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் ஒன்றா இதானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சிக்கன் போட முடியும். டேஸ்ட்டும் நல்லாவே கிடைக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமில் இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும்.
இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பெரட்டிடுங்க. ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் இருக்கட்டும். அப்போ நல்லா சிக்கன் சுருண்டுரும். அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து சுருண்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நான் சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். இது கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இல்லை நீங்கள் வீட்டு மசாலா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு எமர்ஜென்சிக்கு இதாக கிடச்சிது, அதனால் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் தனியாக மசாலா அரைச்சி மல்லி, சீரகம், வரமிளகா அதெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிம்முலேயே வச்சு அதை வந்து வேக வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கி நல்லா சிக்கன் வெந்து கடைசியில் எண்ணெய் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நம்ம இறக்கணும். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஃபுல்லாகவே இது வந்து எண்ணெயில் தான் நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தட்டு போட்டு மூடி நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் நான் வந்து விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கா. நல்லா அந்த தண்ணியெல்லாம், அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இது இப்போ என்ன ஆகும்னா, இன்னும் நல்லா இந்த தண்ணியெலாம் வற்றி சுண்டி நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கன் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்ல கிரேவியாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்களேன், தண்ணி நல்லாவே வந்திருக்கா. இப்போ இதெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு வந்து சிக்கனும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. சரிதா? பட் இந்த ஸ்டேஜ்லேயும் இறக்கிடலாம். உங்களுக்கு தேவை இல்லை, இந்த ஸ்டேஜ் போதும், இந்த அளவுக்கு எனக்கு கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இல்லை இதுக்கும் இன்னும் நல்லா வந்து எனக்கு ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு சிக்கன் தனியாக எண்ணெய் தனியாக அப்படி நிற்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இது ஓகே தான். இதுவும் நம்ம வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கு சூட் ஆகும். இல்லை இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க, போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு. ஸோ சிம் பண்ணிவிட்டு நல்லா இடையில இப்படி எடுத்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். சூப்பராக வந்துருச்சுங்க சிக்கன் கிரேவி. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பதம் வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது வந்து மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு கிரேவியாக இருக்குது. இப்போ இதோடு நம்ம நிறுத்திடலாம். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரச சாதத்துக்கு அதுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா இன்னும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சப்பாத்திக்கு இது வேணுன்றனால நான் இதோட நிறுத்திடுறேன். இப்போ மல்லித்தலை அவைலபிள் என்கிட்ட இல்லை, கொத்தமல்லி தலை இல்லைன்றதுனால நான் போடலை. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிளேட் பண்ணிடுவோம். ரொம்ப அழகாக சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். டாடா, பாய்.